அந்த இடம்தான் தற்கால கோலார் தங்க வயல். கர்நாடகாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பகுதி தெற்கு கோலார் மாவட்டத்தின் தலைமையகத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராபர்சன்பேட்டை தாலுகாவில் பெரிய சுரங்கமாக இன்றும் உள்ளது. மற்றும் ஒரு மார்க்கம் பெங்களூரு சென்னை விரைவு சாலையில் பெங்களூருவுக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் கேஜிஎஃப் டவுன்ஷிப் உள்ளது. இந்த பகுதியில் மண்ணுக்கடியில் அதிக அளவு தங்கம் இருப்பதாகவும் அதை மக்கள் எடுக்க முயற்சித்த வண்ணம் உள்ளதாகவும் பல செய்திகள் வெளிவரத் துவங்கியது. அதுவரை ஒரு அரசாங்கமோ அல்லது அதன் கட்டுப்பாட்டில் இருந்தவர்களோ எடுத்து வந்த தங்கத்தை அடைய எல்டோராவை தேடி திரிந்த கூட்டம் பேராசை கொண்டு முயற்சிகளை தொடங்கியது. கோலார் தங்க வயலில் தங்கம் எப்போதிருந்து கிடைக்க துவங்கியது என்பது பற்றிய மாறுபட்ட தகவல்கள் சொல்லப்படுகின்றன. கிபி 77 இப்பகுதியில் பயணம் செய்த ரோமா சாம்ராஜ்யத்தின் பிளைனி என்பவர் இங்கே தங்கம் கிடைத்தது என்பதை பதிவு செய்துள்ளார். வட இந்தியாவின் பல பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்த ஏறக்குறைய அதே காலகட்டத்தை சேர்ந்த தங்க நாணயங்களை அசுத்த பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவை கோலாரில் இருந்து வடக்கே சென்றிருப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சோழர் காலத்திலும் திப்பு சுல்தானின் காலத்திலும் கோலார் பகுதியில் தங்கம் எடுக்கப்பட்டது பற்றிய வரலாற்று